அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜென்ரல் ஸ்டடி சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நம்ம ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிற்கால பாண்டியர்கள் என்ற டாபிக். இதற்கு முன்னாடி பேரரசு சோழர்கள் என்ற டாபிக் பார்த்துருந்தோம். பேரரசு சோழர்கள் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பிற்கால பாண்டியர்களுக்கு வந்திருக்கோம். முன்னதாக நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள், மராத்தியர்கள், பாமினி விஜயநகர பேரரசு, சங்ககால தமிழ் பண்பாடு, பேரரசு சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் போன்ற டாபிக் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். பிற்கால பாண்டியர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து சங்ககால பாண்டியர்கள் குறித்து நம்ம பார்த்துருந்தோம். சங்ககால பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழ் சங்கத்தை அமைத்து தமிழ் மொழியுடைய வளத்திற்கு நிறைய பங்களிப்பை செய்திருந்தார்கள் என்பது பார்க்க முடிஞ்சது. சங்ககால பாண்டியர்கள் காலத்தில் வணிகம் ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக கொற்கை பகுதியில் நடைபெற்ற வணிகம், அது இல்லாமல் காயல்பட்டினம் என்ற இடத்தில் நடைபெற்ற வணிகம், இதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற வணிகங்களாக இருந்தது. பாண்டியர்கள் காலகட்டத்தில் மதுரையில் இருந்த நாலங்காடி, அல்லங்காடி, இந்த அங்காடியெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றதாகவும் அந்த காலத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து மதுரை பகுதிக்கு வந்து சென்றதற்கான சான்றுகளும் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ பிற்கால பாண்டியர்களில் வரும்போது 2 ஸ்டேஜ் இருக்குது. பிற்கால பாண்டியர்களில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரின்னு 2 வகையான பாண்டியர்கள் வந்து இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முதலாம் பாண்டியர்கள் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. முதலாம் பாண்டியர்களில் மிகச்சிறப்பான மன்னனாக அல்லது முதலாம் பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்தவராக கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் விளங்குகிறார். கடுங்கோனுக்கு பிறகு மாரவர்மன், மாரவர்மனுக்கு பிறகு செலியன் சேந்தனுக்கு பிறகு மாரவர்மன் அரிகேசரி என்ற மன்னன் வந்து வருகிறார். இந்த மாரவர்மன் அரிகேசரி கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். அவரை குறித்த விரிவான தகவல் வந்து பின்னாடி நாம் பார்க்கலாம். இதற்கு அடுத்து ஜமல பராந்தக நெடுஞ்செழியன் என்ற ஒரு அரசனும், அதற்கப்புறம் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லாபன் என்ற அரசனும், வீரபாண்டியர் என்ற பாண்டிய மன்னனும் வந்து இருந்திருக்காங்க. இதில் நமக்கு ஸ்கூல் புக்கில் வெவ்வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு மாரவர்மன் அரிகேசரியுடைய காலகட்டம் வந்து 624 கிபி 624லேருந்து 674 என்ற ஒரு விஷயமும், இன்னொரு புத்தகத்தில் 642லேருந்து 674 என்ற இன்னொரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. 2மே ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. எனவே இந்த ஆட்சி காலம் குறித்து இருக்கக்கூடிய இந்த இன்கன்சிஸ்டன்சியை நம்ம எப்படி புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஜமல பராந்தக நெடுஞ்செழியனுக்கு பார்த்திங்கன்னா 765லேருந்து 815 என்ற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 756 என்ற ஒரு காலகட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. கடுங்கோன், மாரவர்மன், செலியன் சேந்தன், மாரவர்மன் அரிகேசரி, ஜமல பராந்தகன் நெடுஞ்செழியன், ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லாபன், வீரபாண்டியன் போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் முதலாம் பாண்டியர்களாக இருக்கிறார்கள். இதற்கடுத்ததாக இரண்டாம் பாண்டியர்கள்னு நாம் எடுத்துக்கொண்ட போது இந்த இரண்டாம் பாண்டியர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். மாரவர்மன் அரிகேசரி முடிஞ்சு 2 ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து கோச்சடையான் ரணதீரன், மற்றொரு வந்து மாரவர்மன் ராஜசிம்மன். இது வந்து நமக்கு 11th புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th புக்கில் ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்காங்க. எனினும் கோச்சடையான் ரணதீரன், மாரவர்மன் ராஜசிம்மன் குறித்து வெங்கடேசன் புக்கெல்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கல. வெங்கடேசன் புக்கோ தர்மராஜ் புக்கோ அதில் வந்து இதெல்லாம் பெருசாக சொல்லலை. நம்ம 11th புக்கில் கோச்சடையான் ரணதீரன், மாரவர்மன் ராஜசிம்மன்லாம் மாரவர்மன் அரிகேசரிக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு கன்சிடரபிளான ஒன்றா இருந்துச்சு. இரண்டாம் பாண்டியர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா இவர்கள் எல்லாமே ஒரே மாதிரியான பெயர்கள் இருக்கும். இரண்டாம் பாண்டியர்கள் படிக்கும்போது 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் என்பது முக்கியமான தகவல். இதில் இவங்களோட பெயர்களை முதல்ல பார்த்துருங்க. குலசேகரன், சுந்தரபாண்டியன், குலசேகரன். அப்போ இந்த பேர் ஆரம்பிக்கிற இடமும் குலசேகரன், முடிகிற இடமும் குலசேகரன், நடுவில் எல்லாமே சுந்தரபாண்டியன்களாக இருந்திருக்காங்க. இப்போது இந்த பக்கம் பாருங்கள். முதலாம் ஜடவர்மன்
குலசேகரன், முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்குது. ஸோ இந்த பேரெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். குலசேகரன், சுந்தரபாண்டியன், 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 குலசேகரன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், 2 மாரவர்மன், 2 ஜடாவர்மன், கடைசியாக மாரவர்மன் குலசேகரன் என்று முடியுது. இந்த பெயர்களை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தும் போது உங்களால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாலோ சரி, சரியான வரிசையில் எழுதுக, அதாவது கால வரிசைப்படி எழுதுக என்ற அடிப்படையில் நம்ம கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். கால வரிசைப்படி எழுதுகன்ற வடிவில் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், முதலாம் ஜடாவர்மன் குலசேகரன் வந்து 1890 1216 காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் ராஜகம்பீரர் என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1216 1238, இரண்டாம் மாரவர்மன் வந்து 1238 1853, முதலாம் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் 1253 1868, முதலாம் மாரவர்மன் குலசேகரன் வந்து 1856 1308 என்ற காலத்தை சார்ந்தவர். இப்போ இவருக்கு மட்டும் இன்னொரு டைம்லைன் வந்து கொடுத்துருக்காங்க, 1268 1311. இப்போ முதல் பாண்டியர்கள், இரண்டாம் பாண்டியர்கள் பார்த்தாச்சு. இரண்டாம் பாண்டியர்களில் குலசேகரன் ஆரம்பித்து குலசேகரில் தான் முடியும். குலசேகரன், சுந்தரபாண்டியன், 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 குலசேகரன் என்று முடியுது. அதில் ஃபஸ்ட்டு ஜடாவர்மன், அப்புறம் மாரவர்மன், மாரவர்மன், ஜடாவர்மன், மாரவர்மன் அப்படிங்கிற பெயர்களில் இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். பெயர்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதில் ரொம்ப குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வாரிசுரிமை போர் தான். முதலாம் மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள், சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் என்ற 2 பேர். இந்த சுந்தரபாண்டியன் என்பவர் மாலிக் கஃபூர்கிட்ட உதவியை நாடி மதுரையை மீட்க இவர் வந்து மாலிக் கஃபூருடைய உதவியை நாடுகிறார். மாலிக் கஃபூர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கும்போது என்ன ஆகுது, அந்த மாலிக் கஃபூர் மதுரையை அடைவதற்கு அவர் முயற்சி செய்கிறாரு. அதன் விளைவாக மதுரை சுல்தானியம் என்ற புதிய ஆட்சி முறை தோன்றுவதற்கு ஒரு வழி ஏற்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்தது கடைசியாக வரக்கூடிய பாண்டியர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் காலத்தில் வாழ்ந்தவர். வீரபாண்டியனை கொன்னது வந்து ஆதித்த கரிகாலன் தான். அப்ரஜித்த பல்லவன் 2ஆம் அரகுணனை தோற்கடித்தார். முதலாம் பராந்தகன் 2ஆம் ராஜசிம்மனை தோற்கடித்தார். இதெல்லாமே வந்து அவர்களுடைய சமகாலத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பாண்டியர்ஸ்க்கு போயிடலாம். முதலாம் பாண்டியர்களோட காலகட்டம் கிபி 600 ஆரம்பித்து 920 வந்து முடிவடைகிறது. கடுங்கோன், முதலாம் பாண்டிய வம்சத்தை நிறுவியவர் கடுங்கோன். இவர் களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை நிறுவினார். அப்போ எக்ஸாம்பிள் வந்து சங்க காலத்திற்கு பிறகு களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை நிறுவியவர் யார் என்ற ஒரு கேள்விக்கு பாண்டியர் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் கடுங்கோன் தான் நிறுவனர். இதற்கு பிறகு மாரவர்மன் ஆட்சிக்கு வர்றாரு. கடுங்கோனுடைய மகன்தான் இவர். வந்து அவனி சூளாமணி, சடையவர்மன், உண்மையான தோழன் என்ற பட்டங்களை சூட்டிக்கொள்கிறார். இதில் ரொம்ப முக்கியமானது அவனி சூளாமணி என்ற விருது பெயர் அல்லது பட்டப்பெயரை சூட்டி கொண்டவர் வந்து மாரவர்மன். அது இல்லாமல் சடையவர்மன் உண்மையான தோழன் என்ற பெயரையும் சூட்டிக்கொள்கிறார். இதற்கு பிறகாக செலியன் சேந்தன் என்ற ஒரு முக்கியமான பாண்டிய மன்னன் ஆட்சிக்கு வரார். இவர் வானவன், செங்கோல் சேந்தன், வேந்தன் என்ற பட்டங்களை சூட்டிக்கொள்கிறார். இவர் காலகட்டத்தில் தான் இவர் பாண்டிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பல்லவர் நாட்டிற்கு, குறிப்பாக காஞ்சி பகுதிக்கு யுவான்சுவாங் வந்து சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. இப்போ பல்லவர் காலத்து காஞ்சிக்கு யுவான்சுவாங் வந்துட்டு போயிருக்காரு. அதனால் செலியன் சேந்தனின் சமகாலத்தவராக யுவான்சுவாங் அறியப்படுகிறார். திருநெல்வேலி மலையடி குறிச்சி குகை கோவிலை கட்டியவர் செலியன் சேந்தன்.
இவருக்கு பிறகு மாறவர்மன் அரிகேசரி என்ற முதல் பாண்டியர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாண்டிய மன்னன் அரியணை ஏறுகிறார். இவர் அரியணை ஏறிய ஆண்டு 642. இவர் முதலாம் பாண்டியர்களில் தலை சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அரிகேசரி தொடக்கத்தில் சமண சமயத்தை சார்ந்தவர். பிறகு அவர் சைவ சமயத்திற்கு மாறினார். சைவ சமயத்திற்கு இவரை மாற்றியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் மாறவர்மன் அரிகேசரியை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் என்று நாம் அறியப்படுகிறார். பின்னாட்களில் 8000 சமணர்களை கழுவேற்றினார் என்ற தகவலும் இதில் குறிப்பிடப்படுகிறது. கழுவேற்றுதல் என்பது கழுமரத்தில் சமணர்களை ஏற்றி சாகடித்தல். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான படுகொலைகள் மாறவர்மன் அரிகேசரி காலத்தில் நடைபெற்றது என்றும் சொல்லுவார்கள். எனினும் இவருக்கு சிறப்பு பெயர்களும் இருக்குது. பராங்குசன், நெல்வேலி வென்ற நெடுமாறன், கூன் பாண்டியன், சுந்தரபாண்டியன், நின்றசீர் நெடுமாறன் போன்ற பெயர்கள் இருக்கிறது. பராங்குசன், நெல்வேலி வென்ற நெடுமாறன் என்பது அவருடைய பொது பெயராக இருக்கும். சைவ சமய வரலாறுகளில் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். திருவிளையாடற் புராணம் அதில் சுந்தரபாண்டியன் எனவும், நின்றசீர் நெடுமாறன் வைணவம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவற்றில் இந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறார் என்பது முக்கியமானது. மாறவர்மன் அரிகேசரியின் சமகாலத்தவராக முதலாம் மகேந்திரன் அறியப்படுகிறார். முதலாம் மகேந்திரன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோர் சமகாலத்தவராக இருக்கிறார். பல்லவர்களில் சிறந்த அரசர்களான நரசிம்மவர்மன், அதாவது மாமல்லன் காலகட்டத்தை சார்ந்தவர் தான் மாறவர்மன் அரிகேசரி. மகேந்திரவர்மனுக்கு அடுத்தது நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வரார். இதுக்கு அடுத்தது ஜமல பராந்தக நெடுஞ்செழியன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியாளர். இவர் முதலாம் வரகுணன் என்ற பெயரும், ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் என்ற மற்றொரு பெயரும் இவருக்கு உள்ளது. ஜமல பராந்தக நெடுஞ்செழியனுக்கு ஜமல பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் வேள்விக்குடி செப்பேடு வெளியிடப்பட்டது. அதில் இவரை கொடையாளி என்று அழைக்கிறார்கள். கொடையாளின்னா டொனேஷன் கொடுத்தவர் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற பகுதி எல்லாமே பாண்டிய மண்டலத்துடன் இணைந்து காணப்பட்டது இவர் ஆட்சியில் என்று சொல்லப்படுது. இதற்கு அடுத்தது ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் என்ற ஒரு பாண்டிய மன்னன். இவர் இலங்கை படையெடுப்புக்கு புகழ் பெற்றவர். ஒரு பாண்டிய மன்னன் ஒருவர் இலங்கையின் மீது படையெடுத்திருக்கிறார். அங்கு சிங்கள அரசன் முதலாம் சேனரை தோற்கடித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவர் பல்லவ அரசின் மீது போர் தொடுத்திருக்காரு. அப்படி பல்லவ அரசின் மீது போர் தொடுக்கும்போது 3ஆம் நந்திவர்மன் அங்கே ஆட்சியில் இருந்திருக்காரு. அங்கே நந்திவர்மன் வெற்றி பெற்றார். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் தோல்வியடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது திருப்புரம்பியம் போரில் அபரிஜித பல்லன் 2ஆம் வரகுணனை தோற்கடிக்கிறாங்க. பராந்தக வீரநாராயணன் மற்றும் 2ஆம் ராஜசிம்மன் ஆகியோர் முதலாம் பராந்தக சோழனுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கும்போது அதில் முதலாம் பராந்தகன் வெற்றி பெறுகிறார். இவங்க எல்லாமே தோல்வி அடைகிறார்கள். கிபி 920 2ஆம் ராஜசிம்மன் நாட்டை விட்டே ஓடிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக கடைசியாக வரவர் வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் என்ற ஒரு சோழ இளவரசனால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். இதனோடு முதலாம் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வருகிறது. ஓகே, அடுத்து 2ஆம் பாண்டிய பேரரசு குறித்து நாம் பார்க்கலாம். 2ஆம் பாண்டிய பேரரசு குறித்த விஷயங்களில் நாம் கவனிக்க வேண்டியது ஸ்ரீவல்லாப பாண்டியன் அவருடைய மகன் இறந்து விடுகிறார். குறிப்பாக 2ஆம் பாண்டிய பேரரசுடைய காலகட்டம். அதுக்கப்புறம் ஸ்ரீவல்லாப பாண்டியனுடைய மகன் இறந்து விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் ராஜராஜன் வெற்றி பெறுகிறார். அதுக்கப்புறம் 5 பாண்டியர்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறார்கள். முதலாம் குலோத்துங்கன் வெற்றி பெறுகிறார். அதாவது இந்த பக்கம் எல்லாமே சோழர்கள்.
இந்த பக்கம் எல்லாமே பாண்டியர்கள். பாண்டியர்கள். ஸோ ஸ்ரீவல்லப பாண்டியன் வந்து இறந்து விடுகிறார். தொடர்ச்சியாக 5 பாண்டியர்கள் இறந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் சடையவர்மன் ஸ்ரீவல்லாபன் என்பவர் 1190 அரியணை ஏறுகிறார். அதை இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சடையவர்மன் ஸ்ரீவல்லாபன் என்ற பாண்டிய மன்னன் சோழர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொள்கிறார். சோழர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ சோழர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இவருக்கு அவருடைய ஆட்சி பகுதியில் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இவர் பாண்டிய நாட்டில் சுந்தர சோழபுரம் என்ற ஒரு இடத்தை நிறுவுகிறார். சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற இடத்தை சடையவர்மன் ஸ்ரீவல்லாபன் உருவாக்குகிறார். இதற்கு காரணம் குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கனின் மேலாதிக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது இதில் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாண்டியர்களை பற்றி புதுக்கோட்டை கல்வெட்டு சொல்லுது, திருவந்திபுரம் கல்வெட்டு, ஸ்ரீரங்கம் கல்வெட்டு, திருநெல்வேலி கல்வெட்டு ஆகிய 4 கல்வெட்டுகள் சொல்கிறது. புதுக்கோட்டை கல்வெட்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய நிர்வாகம் மற்றும் நில அளவையை பற்றி சொல்லுது. திருவந்திபுரம் கல்வெட்டு பாண்டியர்களுடைய போர் முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸ்ரீரங்கம் கல்வெட்டு பாண்டியர்களுடைய போர் வெற்றிகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. திருநெல்வேலி கல்வெட்டு என்பது வந்து பாண்டியருடைய சிறப்பு பெயர்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் செப்பேடுகள் இருக்குது. வேள்விக்குடி செப்பேடு, சீவரமங்கல் செப்பேடு, தலவாய்புரம், சின்னமனூர் செப்பேடுகள் என்ற செப்பேடுகள் எல்லாமே இருக்கிறது. இதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதில் 2ஆம் பாண்டியர்களில் பெயர்கள் பார்த்திங்கன்னா குலசேகரன், சுந்தரபாண்டியன், குலசேகரன் முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜடாவர்மன் குலசேகரன், அப்புறம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், அப்புறம் மாரவர்மன் குலசேகரன் என்ற ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஷார்ட்டாக நான் இப்படி பிரிச்சுட்டேன். ஜடாவர்மனில் 2 பேர், ஒருத்தர் குலசேகரன், ஒருத்தர் சுந்தரபாண்டியன். மாரவர்மனில் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் 1, 2, அதுக்கப்புறம் குலசேகரன் என்று பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முதலாம் ஜடாவர்மன் குலசேகரன் குறித்து பார்க்கலாம். 1190 1216 இவர் வந்து ராஜகம்பீரர் என்று அழைக்கப்படுகிறார். ராஜகம்பீரர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னென்னா, இவர் ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு பிரம்மதேய கிராமத்தை உருவாக்குகிறார். 1030 பிரம்மதேயங்களை கொண்டதாக ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலம் அறியப்படுகிறது. இது முதலாம் ஜடாவர்மன் குலசேகரன் காலத்தை சார்ந்தது என்று சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலகட்டத்தை பார்க்கலாம். 1216 காலகட்டத்திலிருந்து 1238 என்ற காலகட்டத்தை சார்ந்ததாக இது வந்து இருக்கிறார் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இவருடைய நாணயங்கள் இவரை சோனாடு கொன்றான் என்று அழைக்கப்படுகிறது. சோழ பகுதியை வென்றவர்ங்கிறதுனால சோனாடு கொன்றான் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் ராஜராஜனிடமிருந்து பாண்டியர் ஆட்சியை மீற்றவர் வந்து முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான். இவருக்கு கலியுக ராமன், அதிசய பாண்டி தேவர், சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டியன் ஆகிய பெயர்கள் வந்து இவருக்கு வந்து அறியப்படுகிறது, அல்லது இந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறார் என்று பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தது 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு போகலாம். 1238 1253 இவர் வந்து 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிக்கிறாரு. வீர சோமேஸ்வரன் என்ற ஹொய்சல அரசருடன் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். இதெல்லாம் இவர் காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் பார்த்தீங்கன்னா 1253 1268 காலத்தை சார்ந்தவர். சில புத்தகங்களே இவருடைய ஆட்சி காலம் மாறி இருக்கு. எனினும் இவர் திரிபுவன சக்கரவர்த்தி, மகாராஜாதிராஜன், ஸ்ரீ பரமேஸ்வரன், எம்மண்டலம் கொண்டருளிய சுந்தரபாண்டியன், மும்மண்டலம் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இந்த பெயர்கள் அனைத்துமே இம்பார்ட்டன்ட் தான் முதலாம் ஜடாவர்மனுக்கு. இவர் ஈழம், கொங்கு நாடு, வல்லம் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார் என்பதும் அதற்காக தான் மும்மண்டலம் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். நம்ம இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் குறித்து நாம் பார்த்துருப்போம். ராஜராஜன் அவர்கள் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்டார். இந்த மும்முடி சோழன் மண்டலம்ங்கிறது இலங்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மும்முடி சோழன் அல்லது மும்முடி
கொண்ட அரசன் என்று சொன்னால் நம்ம ராஜராஜனை சொல்கிறோமோ, அதே மாதிரி மும்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன்னா நம்ம ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்னு தான் சொல்லுவோம். முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் வந்து பொன் வேய்ந்த கோவில்கள்னு சிதம்பரம் ஸ்ரீரங்கம் கோவில்களில் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில்களுக்கு பொன் வேய்ந்தார் என்று இவர் வந்து அறியப்படுகிறார். இவருடைய போர் வெற்றிகள் பெருசு. வீர சோமேஸ்வரனை தோற்கடிக்கிறார். ஹொய்சல அரசன் கண்ணனூர் என்ற இடத்தில் வெற்றி பெறுகிறார். குறுநில மன்னர்களான கடலூர், காஞ்சிபுரம், ஆற்காடு, சேலம் ஆகியோரை தோற்கடிக்கிறார். இலங்கையின் மீது படையெடுக்கிறார். கடம கோப்பெருஞ்சிங்கன் என்ற சேத்தமங்கலத்தை சார்ந்தவரை தோற்கடிக்கிறார். கந்த கோபாலன் தெலுங்கு பகுதியை சார்ந்தவர், அவரையும் தோற்கடிக்கிறார். ஸோ அப்போ இவர் வந்து குமரி முதல் ஆந்திரா வரையிலான பகுதிகளை கைப்பற்றியதால் பாண்டிய பேரரசின் பொற்காலம் என்று இவருடைய ஆட்சி வந்து அழைக்கப்படுகிறது. இவருக்கு 2 மகன்கள், ஒருத்தர் விக்ரம பாண்டியன், மற்றொருவர் வீரபாண்டியன். அதுக்கடுத்ததாக முதலாம் மாரவர்மன் குலசேகரனை குறித்து பார்க்கலாம். முதலாம் மாரவர்மன் குலசேகரோட ஆட்சி காலம் 1268 1311. இவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். ஸோ பாண்டிய மன்னர்களில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தவராக இவர் விளங்குகிறார். இவரை வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன் என்றும் அழைக்கப்படுவார். ஏன்னா கேரளாவில் கொல்லம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த சேர அரசனை தோற்கடித்ததினால் இந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இலங்கைக்கு வந்து படையெடுப்பை மேற்கொண்டார். அங்கு பௌத்த பொருட்களை வந்து எடுத்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய மகன்களான சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் இடையே வாரிசுரிமை போர் வரும். இதில் சுந்தரபாண்டியன் மாலிக் கஃபூருடைய உதவியை நாடுவார். சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொலை செய்தார் என்று ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாம் மாரவர்மனுடைய கொலை 1310 நடைபெற்றது. மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு 1311 நடைபெறுகிறது மதுரையில். இவருடைய காலத்தில் வெளிநாட்டு பயணிகளான மார்கோ போலோ, வாசப் ஆகிய 2 பேருமே வந்திருக்காங்க. மார்கோ போலோ இத்தாலியின் வெனிஸ் நகரத்திலிருந்து பாண்டிய அரசுக்கு வந்திருந்தார். வாசப் என்ற அரபு வியாபாரி இவர் காலத்திற்கு வந்திருக்கிறார் என்றும் இது வந்து சொல்லப்படுகிறது. இப்போ வாரிசுரிமை போர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விக்ரம பாண்டியன் வீரபாண்டியனுக்கு இடையில் நடந்துச்சு. அது முதலாம் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் சொன்னாங்க. அதில் விக்ரம பாண்டியனுக்கு 3ஆம் குலோத்துங்கனின் ஆதரவு கிடைச்சது. பின்னாடி ஒரு வாரிசுரிமை போர் வந்துச்சு. அதில் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் என்பவர் வந்து பாதிக்கப்பட்டார். அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். சுந்தரபாண்டியன் வந்து மாலிக் கஃபூர் ஆதரவை பெற்றார். வீரபாண்டியன் வந்து இந்த பாண்டிய அரசை விட்டு வெளியேறி விடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இதனுடன் 2ஆம் பாண்டிய வம்சம் வந்து முடிவடைகிறது. எப்போ முடிவடைதுன்னா அந்த 1311ஆம் ஆண்டு மாலிக் கஃபூருடைய என்ட்ரி வரும்போது இந்த 2ஆம் பாண்டிய பேரரசு முடிவடைகிறது என்று பார்க்க முடிகிறது. மார்கோ போலோ வந்து குப்லாய் கானை வந்து சந்தித்தார். குப்லாய் கான் என்பவர் சீன நாட்டின் ஆட்சியாளர். மார்கோ போலோ சீன பயணத்தின் போது அவரை சந்தித்தார். அது மட்டும் இல்லாமல் மார்கோ போலோ அதற்கு அடுத்ததாக சீனாவிற்கு அடுத்ததாக மதுரைக்கு தான் வராரு. மதுரைக்கு 2 முறை வந்தார். 1288, 1293 ஆகிய ஆண்டுகளில் வந்தார். இது வந்து மார்கோ போலோவின் பயணம். மார்கோ போலோ பாண்டியர்களை பற்றி சொல்லும்போது பாண்டியர்களுடைய நேர்மையான நிர்வாகம், வெளிநாட்டு வணிகர்களை மதித்தல், உடன்கட்டை ஏறும் முறை, பலதார முறை, பசுக்களை வணங்குதல், வீடுகளை சுத்தமாக வைத்தல், குளித்த பிறகு காலை உணவு அருந்துதல், மது அருந்துதல் பெருங்குற்றமாக இருந்திருக்கிறது. மார்கழி மாதம் கோலாகலமாக இருந்திருக்காங்க. அரசகல பெண்களும் கோயிலுக்கு நிலதானங்களை அளித்திருக்கார்கள் போன்ற தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. இதில் உடன்கட்டை ஏறுதல் என்பது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காயல்பட்டினத்துக்கு 2 முறை மார்கோ போலோ வருகை தந்தார். 1288 மற்றும் 1293. இதுக்கடுத்து வாசப் என்பவர் காயல்பட்டினத்தை பற்றி சொல்லக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். வாசப் என்பது ஒரு அரேபிய நாட்டை சார்ந்த வியாபாரி. அவர் குதிரை வணிகங்களை செய்து கொண்டிருந்தார். காயல்பட்டினம் எப்படி இருந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 10,000 குதிரைகள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது. ஒரு குதிரையின் விலை 220 தினார் அல்லது 200 தினார் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீன் என்பவரிடமிருந்து அரபு தலைவன் மாலிக் இஸ்லாம் அவர் வந்து அனுப்புகிறார், இந்தியாவுக்கு வணிகம் செய்ய அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்போது
அரபு தலைவன் மாலிக் இஸ்லாம் தான் ஜமாலுதீன் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. இதெல்லாமே ஜமாலுதீன் பொறுப்பில் இருக்கக்கூடிய குதிரைகள். இது வந்து மதுரையில் இருந்த இடங்களில் காயல்பட்டினத்தில் வணிகம் செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதுக்கடுத்து அமீர் குஸ்ரு கூற்று. மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு 1311 நடந்தது. அதில் அமீர் குஸ்ருவுடைய கூற்றுப்படி சொக்கநாதர் கோவில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டை வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது என்றும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது. அதுக்கடுத்தாக பாண்டியர்களோட நிர்வாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையை கூடல் தமிழ்கெழு கூடல் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அப்போ பாண்டிய அரசர்களில் கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன் போன்ற பெயர்களை சொல்லி இவர்கள் வந்து அழைக்கிறார்கள். இது வந்து பேசிக்கு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது. தொடக்க கால பட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிய அதியரசன், பாண்டிய மகாராசன், பாண்டிய மன்னன், அவனிபசேகரன், ஏகவீரன், சகல புவன சக்கரவர்த்தி போன்ற பெயர்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமஸ்கிருத பட்டங்கள் பார்த்திங்கன்னா கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுக வீரன்லாம் இருந்துச்சு. தூய தமிழ் பட்டங்கள் வந்து செம்பியன், வானவன், தென்னவன் போன்ற பட்டங்கள் இருந்திருக்கிறது. அரண்மனைக்கு வந்து திருமாளிகைன்னு பேர், மணபரணன் திருமாளிகை என்ற பெயரும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசர்கள் பயன்படுத்திய அரியணைக்குமே பெயர் சூட்டியிருந்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு தரையன், பாண்டிய தரையன், கலிங்க தரையன் என்ற பெயர்களில் அரியணைக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்து அரச கட்டளை வந்து திருமந்திர ஓலை என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை அமைச்சர் வந்து உத்தர மந்திரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த முதன்மை அமைச்சராக மாணிக்கவாசகர் இருந்திருக்காரு, குலச்சிறையார் இருந்திருக்காரு, மாறன்கரி இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து இந்த உத்தர மந்திரி என்ற பதவியை அலங்கரித்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. பாண்டியர்களின் தலைமைச் செயலகம் வந்து எழுத்து மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டியர்களின் தலைமை செயலகம் வந்து எழுத்து மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய தனி உதவியாளர் வந்து அகப்பரிவார முதலிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இது இல்லாமல் அரச பதவிகள் வந்து எயினன், சதன், ஏனாதி சதன், கணபதி, தீரதீரன், மூர்த்தி எயினன் போன்ற பட்டங்கள்லாம் இருந்திருக்கு. படைத்தளபதிகளுக்கான பட்டங்கள் பார்த்திங்கன்னா பள்ளிவேலன், பராந்தக பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தமிழ்வேல், தென்னவன் போன்ற பல்வேறு பட்டங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் அரசியல் பிரிவுகள், எடுத்துக்காட்டு ஆட்சி நிர்வாக பிரிவுகளாக பேரரசு, மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம் அப்படின்லாம் இருந்திருக்கிறது. அப்புறம் அந்த கூற்றத்தில் மங்களம், நகரம், ஊர் போன்ற பல பிரிவுகள் வந்து இருந்திருக்கிறது. ஸோ இந்த பிரிவுகள்லாம் வந்து நமக்கு அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த ஆர்டரை நீங்கள் ஒரு டைம் படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து மதுரை என்பது மடக்குளக்கீழ் மதுரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரப்பகுதியை சொல்லியிருக்காங்க. நாட்டார் என்பவர் வந்து நில அளவீடு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு இவங்களுடைய அளவீடு முறைகள் பார்த்திங்கன்னா 14 அடி, 24 அடிலாம் அடி ஸ்கேலை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தட்டர்காணி என்பவர் வந்து இரும்பு வேலை செய்யக்கூடியவராக இருக்காருங்க. அவங்களுக்கு தச்சர் மானியமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. சாலபோகம் வந்து பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம். பட்ட விருத்தி என்பது கல்விக்காக தானமாக கொடுக்கிறது. பிராமணர்களுக்கு பெரும்பான்மையாக இதெல்லாம் வழங்கப்பட்டது. இது எல்லாமே நிலங்களோட பெயர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறது. தட்டர்காணிலேருந்து ஆரம்பித்து நிலங்களோட பெயர்கள். அதுக்கடுத்து மானூர் கல்வெட்டு வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இது வந்து கிபி 800ஆம் ஆண்டை சார்ந்தது. இது வந்து பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம், கிராம சபைகளை பற்றி குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு சமூகம் பார்த்திங்கன்னா மங்களம், சதுர்வேதி மங்கலம். மங்கலம், சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர்களில் நிலங்கள் இருந்துச்சு. பிராமணர்கள் பார்த்திங்கன்னா பட்டங்கள் வந்து சூடிக்கொண்டார்கள். பிரம்மாதிராஜன், பிரம்மராஜ்யன் என்ற பெயர்களில் பட்டங்கள் வந்து பிராமணர்கள் சூடிக்கொண்டார்கள். 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த அரபு குடியிருப்பு பாண்டிய நாட்டில் காணப்பட்டது என்றும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வணிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காயல்பட்டினத்தில் வாசப் மற்றும் ஜமாலுதீன் ஆகியோர்கள் வணிக தகவல்களை குறிப்பிடுகிறார்கள். இவங்க சொன்ன தகவல்கள் அடிப்படையில் நிகமத்தோர், ஞானதேசி 500வர், திசை 1500வர், மணிகிராமத்தார், 17 விஷயத்தார் என்ற பெயர்களில் வணிக குழுக்கள் இருந்திருக்கு. இது இல்லாமல் உடையார், சொக்கநாயகி அம்மாள் பெயர்கள்லேயும் வணிக குழுக்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடிகிறது.
நெக்ஸ்ட்டு பாசனம்னு எடுத்துட்டோமா, வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு வந்து சேந்தன் மாறன் காலகட்டத்தை சார்ந்த தகவல்களை குறிக்கிறது. ஆற்று மதகு குறித்த தகவல்களை சொல்லுது. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லாபன் காலத்துக்கான பெரிய ஏரி பற்றிய தகவல்களும் கிடைச்சிருக்கு. பொன்னை வாய்க்கால் திருவண்ணாமலை வந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்தை சார்ந்தது. இருப்பைக்குடி கிழவன் என்பவர் வந்து ஏரிகளை அமைத்தவர் என்றும் அறியப்படுகிறார். இப்போ ஏரிகளோட பெயர்கள் பார்த்திங்கன்னா வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லாப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி, திருமால் ஏரி, மாறன் ஏரி, காடன் ஏரிலாம் பல ஏரிகள் இருக்குது. இது அப்படியே எக்ஸாம்பிள் போய் கேட்கப்படுறது கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. சமுதாய குழுக்கள் அடிப்படையில் பூமி புத்திரர் சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. பூமி புத்திரர் சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்றெல்லாம் இது அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து மதம் பார்த்திங்க அப்படின்னா சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் ஆகிய பெயர்களில் இந்த மதங்கள் இருந்திருக்கிறது. இது எல்லாமே அப்போ வந்து சமணம், பௌத்தம் வந்து புகழ் பெற்றதாக இருந்தது. பின்னாட்களில் சைவம் வந்து புகழ் பெற்றதாக மாறுகிறது என்று பார்க்க முடியுது. அது இல்லாமல் தானம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், சிதம்பரம், திருவரங்கம் அல்லது சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு வந்து தானம் கொடுத்துருக்காங்க. கல்லறை கோவில்கள் வந்து சுந்தரபாண்டீஸ்வரத்தில் அமைந்துள்ளது. குடவரை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாமே பாண்டியர்கள் காலத்தை சார்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் ஓவியங்களில் ரொம்ப புகழ்பெற்ற சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கரை போன்ற இடங்களில் ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது. குடவரை கோவில்கள் பாண்டியர்கள் காலத்தில் சித்தன்னவாசல், பிள்ளையார்பட்டி, திருமயம், திருச்செந்தூர், குன்றக்குடி, கழுகுமலை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் இந்த குடைவரை கோவில்களும் காணப்பட்டிருக்கிறது. பாண்டியர்களுடைய 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அது வந்து சித்தன்னவாசல் கோவிலை கட்டியவர் வந்து இளம் கௌதமர் என்பவர் என்று அதில் வந்து இன்ஃபர்மேஷன் இடம்பெறுகிறது. இதை புதுப்பித்தவர் தான் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லாபன் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. பாண்டியர்களுடைய வணிக மையம் வந்து காயல்பட்டினம், சிந்தாமணி, திருவாடனை, மயிலாப்பூர், மகாபலிபுரம், திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் அமைந்திருந்ததாக 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பாண்டியர்களில் பிற்கால பாண்டியர்களில் முதல் பாண்டியர், 2ஆம் பாண்டியரெல்லாம் முடித்தாச்சு. மற்றும் அவர்களோட நிர்வாக முறையும் முடித்தாச்சு. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.